இந்த போராட்டத்தில் 19 பேர் உயிரிழந்ததுடன் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். என்ன விஷயம்? சமூக ஊடகங்களை தடை செஞ்சாங்க. எங்க? நேபாளத்தில் ஜெனரேஷன் இசட் போராட்டக்காரர்கள், அதுக்கு பேர், அந்த நாட்டு அரசியல் தலைவர்களோடு எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சிந்திக்கிறாங்கன்னா, தங்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள் என்பதை இந்த போராட்டங்கள் காட்டுவதாகவும், ஆட்சியாளர்கள் இதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என 10 முக்கிய பாடங்கள் சொல்லுகிறது. டிஜிட்டல் உரிமைகளை முடக்கக்கூடாது என்பதுதான் இன்னைக்குள்ள போராட்டம். அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஃபேஸ்புக், இன்டர்நெட் எல்லாம் வரக்கூடிய ஃபேஸ்புக், அதே போன்று வாட்ஸ்அப் தளங்கள், இதையெல்லாம் முடக்கியிருக்கிறாங்க. எக்ஸ் தளங்கள். இது நேபாளத்தில் இளம் தலைமுறையினரின் இணையத்தை தாங்கள் குரலாக கருதுகிறார்கள். சமூக ஊடகங்களை தடுப்பது அவங்கள ரொம்ப கோபப்படுத்திட்டு எப்படி தடை செய்யலாம்? இளைஞர்கள் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எக்ஸ் தளம், அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பு, இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நேபாள் தடை போட்ட பிறகு தான் ஜென்செட் தலைமுறையினர் அப்படின்ட்டு அரசியல் கட்சி வழிநடத்த காத்திருப்பதில்லை. அவர்கள் ஆன்லைனில் தங்களை ஒழுங்கமைத்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஆன்லைனில் சொல்லி போராட்டத்தை வெளியே வந்து தலைவர்கள் தேவையில்லை, தலைவர்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்று கூட முடியும் என்று ஒரு பெரும் செய்தியை வந்து அது வன்முறையாக மாறி இந்த வன்முறை நிலைமையை மோசமாக்கி இது ஊரடங்கு, இராணுவ வீரர்கள், அதிகார துஷ்பிரயோகம் என்று இளைஞர்கள் போராட்டங்கள் நிறுத்த முடியாத அளவிற்கு மாறி இது இயக்கத்தை பலப்படுத்தி உணர்வுபூர்வமாக மாறியதால் இளைஞர்கள் பலரும் வீதிக்கு வர வைத்தது. பெரிய தகராறாயிட்டுங்க. 20 பேர் இறந்துட்டான்னா பாருங்களேன் எந்த அளவிற்கு பெரிய தகராறா இருக்கு.